இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு பகுதியில் நாங்கள் என்ன விடயத்தை கதைக்கப் போறோம் என்று பார்த்தால், நாளை புலமை பரிசில் பரீட்சை அதாவது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் புலமை பரிசில் பரீட்சை. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் உயர்தர பரீட்சையும் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பரீட்சைகள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் கதைக்க இருக்கிறோம். அதாவது பரீட்சை என்றாலே பலர் பயப்படுகிற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் பரீட்சார்த்திகள் அதாவது மாணவர்கள் பயப்படுகிறார்களோ இல்லையோ, இன்று பெற்றோர் தான் அதிகமாக பயப்படுகிறார்கள். அதுதான் பெரிய பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சமூகத்திலே. அதாவது பிள்ளைகள் தங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அப்பா அம்மாவுடைய அல்லது உறவுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் பிள்ளை தன்னால் முடிந்ததை எழுதி தனக்குரிய அந்த புள்ளியை பெறுவது அதனுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்று பரீட்சைகள் எல்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லப்படுது, பாரமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. போட்டி பரீட்சையினூடாகத்தான் நாங்கள் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே முடிந்தவரை பெற்றோர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், பாடசாலை ஆசிரியருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கும் கௌரவம் காத்திருக்கிறது. தன்னிடம் பிடித்த பிள்ளை எவ்வளவு புள்ளி எடுக்கிறான், பரீட்சை வெட்டு புள்ளியை தாண்டி சித்தி பெறுகிறானா, மாவட்ட மட்டத்தில் அல்லது மாகாண மட்டத்தில் அல்லது தேசிய மட்டத்தில் முதலிடம் பெறுகிறானா என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்கும். அவை ஆசிரியர்களுக்கு எதிர்பார்ப்பு, பெற்றோருடைய எதிர்பார்ப்பு, வீட்டு உறவுகளுடைய எதிர்பார்ப்பு, இப்படி எல்லாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இன்று மாணவர்களுடைய தலைகளிலே சுமத்தப்பட்டிருக்கின்றது. முன்னைய காலங்களே இந்த பரீட்சைகள் அவ்வளவு தூரத்துக்கு பெரிய பாரதூரமாக பார்க்கப்படுவதில்லை. அதாவது பரீட்சையிலே சித்தி பெற்றால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. புலமை பரிசில் பரீட்சை என்றால் அந்த கட் அவுட்டை தாண்டி விட்டால் அந்த பரீட்சையில் சித்தி பெற்று விட்டோம் என்றால் அதற்கான அந்த அரசு உதவி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் ஒரு விடயம். ஆனால் இன்று அதையும் தாண்டி பரீட்சை வெட்டுப்புள்ளிக்கு அப்பாலும் இந்த பாடசாலைகள், அதாவது இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேல் எடுத்தால் தான் இந்த பாடசாலையில் சேர்க்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருப்பதனால் இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேல் பிள்ளைகள் எடுத்தால் கூட சில நேரங்களில் அவர்கள் பெற்றோர்னால் இன்னும் உந்துதல் படுத்தப்படுகிறார்கள். அதாவது இன்னும் ஏன் நீ கூட புள்ளி எடுக்கவில்லை, இன்னும் கூடுதலாக எடுத்திருக்க வேண்டும், ஏனென்றால் நீ நினைத்த பாடசாலையில் தேசிய பாடசாலையை கற்பதற்கான வாய்ப்பு அந்த பாடசாலையில் கூடுதலான வெட்டுப்புள்ளி இருக்கிறது, அங்கே படிக்க வேண்டுமாக இருந்தால் இன்னும் நீ கூடுதலாக எடுத்திருக்க வேண்டும் என்று பின்பும் பரீட்சை முடிவு வந்த பின்பும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் இன்றைய பரீட்சைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முடிந்தவரை பிள்ளைகள் இன்று தரம் 5 என்கிற பொழுது அவர்கள் 10 வயது பிள்ளைகள் சுதந்திரமாக சிட்டுக்குருவிகள் போன்று சுதந்திரமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்று இந்த பாடசாலை புத்தக சுமைகளுக்குள்ளும் பாடசாலை வீட்டு ஹோம்வொர்க் என்கிற சுமைகளுக்குள்ளும் அதிகமாக இன்று வரையறை இல்லாமல் ஹோம்வொர்க்குகள், பரீட்சை வினாத்தாள்கள் சேர்ந்த முறைகள் அல்லது அதிகமான நேரம் டியூஷன்களிலே நேரங்களை செலவிடுதல், காலை விடிய எழும்பக்கு முதல் படிக்க வேண்டும், பேருந்து டியூஷனுக்கு போகணும், பள்ளிக்கூடம் போகணும், பள்ளிக்கத்தால டியூஷனுக்கு போகணும், பேருந்து இன்னொரு பர்சனல் கிளாஸ், வீட்டில் கிளாஸ், பேருந்து இரவு படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய அழுத்தங்கள் அவர்களுக்கு மத்தியிலும் சுமத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு அவர்கள் படித்ததை மீட்டு படிப்பதற்கு ஒரு நேரம் இல்லை என்கிற ஒரு கவலைக்குரிய விடயமும் இங்கே காணப்படுகிறது. எந்த நேரமுமே படித்துக்கொண்டு ஒவ்வொருடமாக போய்கொண்டே இருக்கின்றபடியினால் சில வேளையில் படித்ததை மீட்டி பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் வழங்கப்படுவதில்லை. ஒரு கணக்கு போன்று 10 கணக்கை செய்வதற்கு நாங்கள் வீடுகளே முயன்று அவர்கள் தாங்கள் விளங்கி செய்வதற்கு அனுமதிக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் இன்னும் சிறப்பான தேர்விலே புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். பல பரீட்சை வினாத்தாள்களை செய்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். டியூஷன்லையும் பள்ளிக்கூடத்திலேயும் போய் பரீட்சைக்கான ஆயத்தங்களை செய்து அங்கே பரீட்சை தாள்களை செய்வதை விடுத்து கடந்த கால பரீட்சை தாள்களை வீடுகளில் அவர்கள் சுயமாக செய்து என்ன பிழை விடுகிறோம் என்கின்ற விடயங்களை பெற்றோர் அதை மார்க் சீட்டுகளை வைத்து அவதானித்து திருத்துகின்ற பொழுது இன்னும் வாய்ப்பு அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும் பரீட்சையிலே திறமையான சித்திகளை பெறுவதற்கு. ஆனால் நாம் விடுகின்ற தவறு என்ன, பாடசாலை மட்டத்திலும் டியூஷன் மட்டத்திலும் சொல்கின்ற விடயங்களை மட்டும் படித்து விட்டால் சரி என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. போட்டி பரீட்சை என்கிற பொழுது எல்லாம் கலந்துதான் வரும். எங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கான ஒரு பரீட்சையாகவும் அது மாறிவிட்டதனால் என்று கடினமாக பலருக்கு இது உணரப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. பெற்றோருக்கும் கடினம் என்று தெரியும். என்னுடைய சிறு பிள்ளையை போட்டு நான் வருத்துகிறேன் என்றும் புரியும். இருந்தாலும் மற்றவருடைய பிள்ளைகள் நிறைய புள்ளிகள் எடுத்து விட்டால் அல்லது என்னுடைய பிள்ளை குறைய புள்ளி எடுத்து விட்டால் அந்த மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது கௌரவ பிரச்சனையாக இருக்கும். என்னுடைய பிள்ளை 200 மார்க்ஸ் எடுக்க முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். சரி, சிலர் எடுத்திருந்தாலும் முன்னிய காலங்களில் 195 எடுத்து விட்டார் ஒரு பிள்ளை வைத்தால் மற்ற அம்மா என்னுடைய பிள்ளை 150 எடுத்தாங்கிற பொழுது அவர்களுக்கு அந்த இடைவெளி 2 பேருமே சமமாக தான் படிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே குறைய வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு வருகின்ற பொழுது பெற்றோருக்கு இடையில ஒரு ஈகோ பிரச்சனை வந்துடும். என்ன அவங்க கூட எடுத்துக்கலாம், என்னாலையும் எடுக்க முடியல என்று பிள்ளைகளை போட்டு தொந்தரவு செய்யும் நிலைகள் சில இடங்களிலே காணப்படுகின்றது. அவை பரீட்சைகளை வரும் நாங்கள் என்ன சொல்வது, பிள்ளைகளுடைய அந்த திறமைகளுடன் ஒப்பிடாமல் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதுதான் அங்கே நாங்கள் செய்கின்ற தவறு. அந்த பரீட்சைகளிலே பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என்றால்
நீங்கள் நினைத்த சாதனைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது கடினமான ஒரு விடயம். முடிந்தவரை அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நாளை பரீட்சை பல இடங்களிலே இன்றைய வீடுகளிலே திட்டு, பேச்சு, படி 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 என்று சொல்லும் நிலைமைகளும் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இன்றைய நாள் நாங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் பிள்ளைகளை சுதந்திரமாக அதாவது அவர்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸாக வைக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நாளையான் டென்ஷனை இன்று ஏற்றக்கூடாது அவர்களுடைய மூளைகளுக்குள்ளே. அதாவது மனதை தெளிவாக அவர்கள் வைத்திருக்கணும். இன்றைய நாள் அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்ல என்ன சொல்வது, உடல் நலத்துக்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் கொடுக்கணும் அவர்களுக்கு. அதாவது நாளை பரீட்சை என்றால் அவர்கள் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காமல் இலகுவா அவர்கள் சமிபாடு அடையக்கூடியவர்களுக்கான உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், கொழுப்புகள் அற்ற உணவுகளாக நிறையான சம உணவுகளை அதாவது உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற காய்கறி வகைகள், பழ வகைகள், முட்டை போன்ற சத்து உணவுகளை கொடுத்து இன்று அவர்களை நல்ல சுகதேகிகளாக இன்னும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றி வைத்திருக்க வேண்டும் என்றால் நாளைக்கு அவர்கள் பரீட்சை எதிர்கொள்கின்ற பொழுது அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் பரீட்சையை விரைவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அதை விடுத்து நாளைக்கு பரீட்சை தானே, இன்றைய நாள் நீ படி என்று சொல்லி அவர்களை படிப்பதற்காக நேரத்தை நித்திரை கொள்ளாமல் கூட நாங்கள் படிக்க வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த என்ன சொல்வது, நாளைய தினமும் வளமையான ஒரு தினமாக இருந்துவிடும். ஒரு உத்வேகம் பெறாது. பரீட்சையின் அந்த எண்ணத்தை அவர்கள் மனதிலே வந்து சந்தோஷப்படக்கூடிய நிலை வராது. ஏனென்றால் அந்த மனம் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும், நித்திரை இல்லாமல் உடல் சோர்வடைந்திருக்கும், மூளை சுறுசுறுப்பற்றிருக்கும். அவை பரீட்சை நினைத்து பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்று கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டால் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை பரீட்சையை ஃப்ரெஷ்ஷாக எழுதுவார்கள். அதை விட இன்னும் முக்கியமான விடயம், இந்த சுட்டன்களை தயவு செய்து மாணவர்களுக்கு சுட்டன்கள் வந்து தெளிவாக அவர்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். பரீட்சை மண்டலத்துக் கொண்டே சரியாக எழுத வேண்டும். எங்கெங்கெல்லாம் சுட்டங்கள் எழுதப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் எழுத வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலையும் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். அதே போன்று கேள்வி வினாக்கள், உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை தாள்களிலே வந்து கேள்வி வினாக்கள் என்று இருக்கும். அந்த வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதில் தலைப்பு பொருத்தமான விடையின் கீழ் கீறிடுக என்று இருந்தால் நீங்கள் கீறிடத்தான் வேண்டும். சிலர் வந்து அதுக்கு வட்டம் போடுவது, பொருத்தமான விடைக்கு வந்து வட்டத்தை போடுவார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விடையும் கீறிடுகன்னு தான் இருக்கு. ஆனாகவே பிழை. அவை என்ன சொல்றால், நாங்கள் கேள்வித்தாளை வினாத்தாளை சரியாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் கேட்பார்கள், அதாவது பொருத்தமான விடையின் கீழ் கீழிடுக என்று போடுவார்கள். அது ஓகே. சில வேளைகளில் கேள்வியில வெறும் பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்யுங்கள். ஆனால் நீங்க நினைத்திருப்பீர்கள் பொருத்தமான விடையை தெரிவு செய்யுங்கள் என்று வளமையாக வேற பேப்பர்கள் செய்ய ஞாபகத்துல மேலே இருக்கும் பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்யுங்கள் என்றால் இங்கே நீங்கள் நினைப்பீர்கள் பொருத்தமான விடையை தெரிவு செய்யுங்கள் என்று. அதுவும் உங்களுக்கு உடனடியாக முன்னுக்கு அந்த கேள்விக்கு சரியான விடயம் அவர்கள் போட்டிருப்பார்கள். பொருத்தமற்றதை தானே சொல்லியிருக்கிறார்கள். பொருத்தமான விடைகள் நிறையவே இருக்கும். அப்ப நீங்க நினைப்பீங்க பொருத்தமான சொல்லும் முதலாவது சரி, மிச்சம் ஒன்றையும் நாங்கள் வாசித்து பார்ப்பதில்லை. அதான் நாம் செய்கின்ற தவறு. ஒரு பரீட்சை வினாத்தாள் வந்தால் இந்த வினாத்தாளில் இருக்கின்ற விடையை சரியாக நாங்கள் வாசித்து முதலில் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அவை முதலிலே தெரிந்த வினாக்களை விரைவாக எழுதியும் பழக வேண்டும். வைத்து வினா கேட்டுக்கொண்டா இது தெரியல, என்ன வரும், இதுக்கு இந்த சிங்களத்துக்கு என்ன தமிழ் வரும், இந்த இங்கிலீஷுக்கு என்ன தமிழ் வரும் யோசிச்சு கொண்டே இருக்காமல் கூடுதலான புள்ளிகள் வரக்கூடிய வினாக்கள், இலகுவான வினாக்கள், விரைவாக செய்யக்கூடிய வினாக்கள், உங்களுக்கு விளங்கிய வினாக்களை விரைவாக முதலே செய்து விடுங்கள். அதற்கு பின்பு மீட்டு பார்த்து மற்ற விடியலை நேரத்தை கவனித்து எழுதி கொண்டே இருக்கணும். அதற்காக வெறும் தாளை அப்படி எழுதாமல் சில இது என தெரியவில்லை என்று வெற்றிடங்களாக விடாமல் முடிந்தவரை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து சரியோ பிள்ளையோ சில வேளையில் தெரியாத விடயங்களுக்கு சரியோ பிள்ளையோ என்று யோசிக்காமல் சரி ஒரு விடையை ஏதோ பொதுவாக நடுநிலையாக எழுதிவிடுவோம் என்று எழுதிவிட வேண்டும். எந்த ஒரு வினாவையும் தவற விடக்கூடாது. அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம். இவ்வாறு நாங்கள் கவனமாக எங்களுடைய பரீட்சை, அதே போன்று பரீட்சைக்கு தேவையான இந்த பென்சில், அலி என்னென்ன தேவைன்னு சொல்லி விடுகிறாரோ அதெல்லாம் நீங்கள் 1க்கு 2ஆக கொண்டு சென்றால் கூட நன்று என்கிற விடயத்தையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கலாம். இல்லையா திவ்யா? நிச்சயமாக. உண்மையிலே இந்த இத்தனை வருட உழைப்பிற்கு நாளைக்கு ஒரு முக்கியமான தினமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த புலமை பரீட்சை நாளையும் நாளை மறுதினம் உயர்தர பரீட்சைகளும் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இந்த மாணவர்கள் படித்து முடித்த விடயங்களை நாளைக்கு பரீட்சைகளிலே எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த பரீட்சை மண்டபங்கள் சார்ந்து சில ஆயத்த பணிகளையும், வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சார்பாக நீங்கள் சில ஆயத்த பணிகளையும், பரீட்சார்த்திகள் என்ற வகையிலே மாணவர்கள் சில ஆயத்த பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவற்றையெல்லாம் தெளிவாக ஆயத்தம் செய்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாளைக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த பரீட்சையை சிறப்பாக எழுதி முடிக்கக்கூடியதாக இருக்கும். வீடு என்ற வகையிலே, பெற்றோர் என்ற வகையிலே முதலிலே வீட்டிலே
அமைதியான ஒரு சூழலினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக பெற்றோர்களும் அந்த குடும்பமும் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், சிலவேளை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கலாம், சச்சரவுகளாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீடுகள்ல இந்த பாட்டுகள் போடுற தன்மைகளாக இருக்கலாம். இவ்வாறான சூழல்கள் எல்லாம் இருக்குமாக இருந்தால், முதலில் நாளை பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக அவற்றை ஒரு அமைதியான சூழலினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த உணவு விடயங்கள் தொடர்பாக சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். நாளை பரீட்சை எழுத போகிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு இந்த இரவுகளிலே வழங்கக்கூடிய எண்ணெய் பதார்த்தங்கள் சார்ந்த உணவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த செமிபாடு அடைய முடியாத உணவு பதார்த்தங்களை வழங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்தவரை 7 மணி தொடக்கம் 8 மணிக்கு இடைப்பட்ட பகுதிகளிலே, அந்த நேர பகுதிகளுக்குள்ளே உணவினை உண்டுவிட்டு நாளை பரீட்சைக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த மாணவர்கள் என்ற வகையிலே அல்லது பரீட்சார்த்திகள் என்ற வகையிலே நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், இன்றைக்கு புதிய விடயங்களை படிப்பதை தவிர்த்து விட்டு, அல்லது இன்றைக்கு இரவிரவா இருந்து படிச்சுதான் நான் நாளைக்கு விடிய போய் எக்ஸாம் எழுத போறேன் என்ற நிலைமைகளை நீங்கள் மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் அதிக நேரம் முழிப்பவர்களாக இருந்தால் நாளைக்கு சிலவேளை பரீட்சை மண்டபங்களில ஃபேன் சுத்துதோ, அல்லது நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் என்று சொல்லிட்டு முழுகிட்டு போற தன்மையினாலேயோ சில வேளைகளில நித்திரைகள் வரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், இந்த விடயங்களை எல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முடிந்தவரை இன்றைக்கு இந்த பரீட்சை ஆயத்தங்களை தவிர்த்து விட்டு 8 மணிக்கே நேரத்துக்கே நித்திரை கொண்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா எழும்பி போய் பரீட்சை மண்டபங்களிலே உங்களினுடைய எக்ஸாமை தெளிவாக எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த புலமை பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் சிறியவர்களாக இருப்பதனால் பெற்றோர்கள் சில வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களினுடைய சுட்டெண்ணை எங்கெல்லாம் கேட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளிலெல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த வளமை எங்களுக்கு தெரியும், இந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர் என்பது அடுத்தடுத்த பக்கம் திருப்புவதாக இருக்காது. ஒன்றுக்குள்ள ஒன்று மடிச்ச மாதிரியாக ஒரே பகுதிகளில் இப்படியே விரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அவ்வாறு விரித்து கொண்டு செல்லும் பொழுது சிலவேளை ஒரு பக்கங்களை விட்டு விட்டு பிள்ளைகள் எக்ஸாமை செய்வதற்கான நிலைமைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே அது தொடர்பாக பெற்றோர்கள் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பரீட்சார்த்திகளாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் கட்டாயமாக நீங்கள் 9வது கேள்வியை ஒரு பக்கத்தினுடைய முடிவிலே செய்து கொள்கிறீர்கள் என்றால், அடுத்த பக்கத்திலே வரக்கூடிய கேள்வி 10வதிலிருந்து ஆரம்பிக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு உறுதி செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு பக்கத்தினை விடுவதனை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பாகவும் பிள்ளைகள் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நேர ஆயத்தங்களை தவிர்த்து கொள்வதை விடுத்து நாளைக்கு பரீட்சை அனுமதி பத்திரமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய உயர்தரமானவர்களாக இருந்திருந்தால் உங்களினுடைய தேசிய அடையாள அட்டைகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பரீட்சைகளுக்கு தேவையான பேனைகள், மற்றது பென்சில்கள், அல்லது அரசாங்கத்தினாலே பரீட்சைகள் திணைக்களத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபகரணங்களை கொண்டு செல்வதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து கொண்டு செல்லக்கூடாத பொருட்கள் தொடர்பாகவும் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்ச்களாக இருக்கலாம், அல்லது தொலைபேசிகளை மறந்து உங்களுடைய பாக்கெட்டுகளிலே வைத்து கொண்டு செல்வது, அல்லது நீங்கள் படித்த துண்டுகளை ஏதோ மறதியில் உங்களுடைய எடுத்துக்கொண்டு செல்வது, இவ்வாறான விடயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமாக இவ்வாறான உபகரணங்களை நீங்கள் கொண்டு செல்வதை பரீட்சை மண்டபத்தில் இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அது ஒரு சட்டவிரோதமான குற்றமாக கண்காணிக்கப்படுவதுடன் நீங்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு மேல பரீட்சைகள் எழுத முடியாத நிலைமைகள் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பரீட்சைகள் தொடர்பாக தோற்ற இருக்கக்கூடிய பரீட்சார்த்திகள், அவர்களினுடைய குடும்பங்கள் இது தொடர்பாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நேர பிரஷர பிள்ளைகள்ல திணிக்கிறதையும் பெற்றோர்கள் குறிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், குறிப்பா அந்த பிள்ளை இப்படி செய்தது, இன்றைக்கு நீ இந்த பேப்பரை செஞ்சு இன்றைக்கு இந்த மார்க்ஸ் எடுக்கல, நாளைக்கு நீ என்ன செய்ய போறியோ தெரியாது என்று சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் வராது. சில வேளைகளில் இந்த பரீட்சைகள் என்பது வெறுமனே அன்றைய நாளிலே நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தை தாண்டுவதற்கான ஒரு பரீட்சைகளை செய்வதாகத்தான் இருக்கிறது. எனவே இதை ஒரு வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் என்றோ அல்லது வாழ்க்கையினுடைய முடிவுகளை இதுதான் தீர்மானிக்க போகிறது என்பதோ தொடர்பாக பிள்ளைகள் சிந்தித்துக் கொள்ள வேண்டாம். முடிந்தவரை உங்களுடைய ஆயத்தங்களை சரியாக செய்து கொண்டு நாளைக்கு பரீட்சைகளுக்கு சென்று அங்கே பரீட்சை வினாக்களை தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள்.
வாசித்ததன் பின்னர் தெளிவாக உங்களினுடைய விடைகளை தெளிவான கையெழுத்திலே எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே இந்த தெரிஞ்ச கேள்விகளுக்கு நிரம்ப இருந்து மாங்கு மாங்கண்டு எழுதி முடிச்சு போட்டு கடைசியில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கிறுக்கி கிறுக்கி எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு தெளிவான கையெழுத்திலே உங்களினுடைய விடைகளை எழுத பழகி கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த கேள்விகளுக்கான நேரத்தினை பிரித்து கொள்ளுங்கள். 5 கேள்வி இருக்குதுன்னு சொன்னா நான் 3 மணித்தியாலத்துல இந்த பேப்பரை செய்யணும்டா அந்த பேப்பர்ல ஒரு கேள்விக்கு நான் கட்டாயமாக எத்தனை நிமிடம் ஒதுக்க வேண்டாம். அத்தனை நிமிடத்திலிருந்து ஒரு 2 நிமிடம் குறைத்து இருக்கைக்குள்ளேயே நீங்க அந்த கேள்வியை எழுதி முடிச்சுட்டு பிறகு அந்த 2 நிமிடத்தை ஒதுக்கி நான் எழுதின விடைகள் சரியாக இருக்கிறதா, நான் சரியாக அதனுடைய இலக்கங்களை போட்டிருக்கிறேனா, இவ்வாறான விடயங்களை எல்லாம் மீளவும் ஒரு முறை பரிசோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இன்றைக்கு இந்த புலமை பரீட்சையாக இருக்கலாம், இந்த உயர்தர பரீட்சைகளாக இருக்கலாம், அத்தனை பரீட்சைகளுமே இன்றைக்கு பிள்ளைகளுக்கான போட்டி என்பதை தாண்டி பெற்றோர்களுக்கான போட்டியாக மாறி இருக்கிறது. உங்களினுடைய போட்டிகளையும் பிரஷரையும் பிள்ளைகள் மேல் திணிக்காமல் பிள்ளைகளை சந்தோஷமாக ஆரோக்கியமான முறையிலே பரீட்சைகளை எழுதுவதற்கு அனுமதியுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்களும் இந்த வணக்கம் தமிழொலியின் சார்பாக நாளைக்கும் நாளை மறுதினமும் உங்களினுடைய கனவு பாதைகளை அடைவதற்காக புலமை பரிசில் பரீட்சைகளை எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அடுத்து உயர்தர பரீட்சைகள் எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே எந்தவித பதற்றமும் இல்லாமல் எந்தவித ஒரு கவனச்சிதறல்களும் இல்லாமல் நீங்கள் இந்த பரீட்சைகளை எழுதி நல்ல பெறுபர்களை பெறுவதற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.